ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு முக்கியமான வரலாறு கதை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப கவலையாக இருக்கா, ரொம்ப வாழ்க்கையில் ரொம்பவே ஏண்டா வாழ்கிறோங்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்கெல்லாம் போகக்கூடிய ஒரு முக்கியமான கோயிலோட வரலாறும் சிறப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் எந்த கோயில் பற்றி பேசுகிறேன்னா, நம்ம திருவண்ணாமலை கோயிலும் அதோட வரலாறு பற்றி தான் பேச போகிறோம். அதிகமான ரகசியங்களையும் கோயில்களையும் அடிக்கு ஒரு லிங்கத்தையும் உருவாக்கக்கூடிய சிறப்பு மிக்க ஒரு கோயில்னா நம்ம திருவண்ணாமலையை சொல்லலாம். நம்மளுடைய திருவண்ணாமலையில இப்ப அதிகமான பக்தர்கள் எண்ணிக்கை கூடிட்டே போயிட்டு இருக்கு. ஆனாலும் நம்மளுடைய கோயிலோட வரலாறை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய நம்ம திருவண்ணாமலையில் நினைச்சாலே முக்தி தரக்கூடிய சிவபெருமான் தான் மலையாவே காட்சியளிக்கிறாரு. காசியில் நீராடனா முக்தி, திருவாரூர்ல பிறந்தா முக்தி, ஆனா திருவண்ணாமலையை நீங்க நினைச்சாலே முக்தின்னு சொல்லுவாங்க. சிவனை நம்ம மனதார நினைச்சாலே அவருக்கு நமக்கு முக்தி தருவார்னு சொல்லுவாங்க. அதோட வரலாறு பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். திருவண்ணாமலையை அடிக்கொரு மலையாகவும் மலையவே அண்ணாமலையாகவும் பக்தர்கள் வணங்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா 1100 ஆண்டுகளுக்கு பழமையான கோயிலும் கூட. இந்த மலையை ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு மலையாகவும் இருக்குது. இந்த கலியுகத்துல இது கல்மலையாக இருக்குது. பார்க்க கல்களும் பாறையும் முற்குளம் போக காட்சி அளித்தாலும் ஆனா மலை மேல் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே சூழ்ந்து இருக்கிறது இந்த திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலை கோயிலோட பரப்பளவு மொத்தம் பார்த்தீங்கன்னா 25 ஏக்கரால கட்டமைக்கப்பட்டது. இது மொத்தம் 6 பிரகாரங்களை கொண்டது இந்த திருவண்ணாமலை கோயில். இதை பற்றி ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரகசியம் இருக்கு. நீங்கள் திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் நினைச்சது எதுவும் நடக்கலையா, ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு கிரிவலம் சுற்றிட்டு வாங்க. நிச்சயம் நான் சொன்னீங்க வேண்டி கிரிவலம் சொன்னீங்கன்னா நிச்சயமா நடக்கும். இதை பத்தின ரகசியத்தை நான் பின்னாடி சொல்றோம். நம்மளுடைய கோயிலோட வரலாறு பத்தி பார்ப்போம். பஞ்சபூத ஸ்தலங்களில் முக்கியமானது நெருப்பு. இதுல பார்த்தீங்கன்னா அக்னி ஸ்தலமா போற்றப்படக்கூடிய நம்ம திருவண்ணாமலையில அடியும் முடியும் ஆக காட்சியளித்ததான் நம்ம திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையோட வரலாறு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் கார்த்திகை மாதம் வருடந்தோறும் 10 நாட்கள் கொடியேற்றத்தோட திருவிழா ஆரம்பிக்கும். இந்த திருவிழால முக்கியமான நாயகரா நம்ம கொண்டாடப்படுவது அர்த்தநாதீஸ்வரர். இவர் தீப திருநாளன்று மாலை 6 மணிக்கு கரெக்டா வெளியில மலைக்கு காய்ச்சல் அளித்த உடனே மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும். 6 அடி உயரம் கொண்ட செம்பு வெங்கல கொப்பரையில நெய் தீபம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4500 லிட்டர் நெய்யையும் 1000 மீட்டர் காட துணியும் கொண்டு ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் அந்த மலை மேல அந்த கொப்பரையில் தீப ஏத்தும் பாக்கியத்தை பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபத்தன்று பாஸ் வழங்கப்பட்டு 2500 பேருக்கு மேலே அந்த மலை மேலே ஏற நம்மளுடைய தமிழ்நாடு அரசு அனுமதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தீபத்திருநாள் மற்றும் மலை மேலே ஏறி சிவபெருமானின் மேலே மலை உச்சியில் சிவபெருமானின் பாதத்திற்கு பூஜை செய்து மொத்தம் 11 நாட்கள் அந்த தீபத்தை எரிய விடுறாங்க. இந்த தீபத்தினால எரியறதுனால ஒவ்வொரு வீட்டிலையும் நாமளும் தீபம் ஏற்றுவோம். திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் ஏற்றினாதான் மற்ற அனைத்து கோயில்களிலும் தீபம் ஏற்றப்படும். இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே பாரம்பரியமாகவும் இருக்குது. இந்த திருவண்ணாமலை நம்ம தமிழ்நாட்டின் மிக சிறந்த கோயிலாகவும் வழங்கப்படுது. சிவபெருமானுக்கான பக்கத்துல இருக்கிற நாட்டுல இருந்து கூட வெளிநாடுகளிலும் வெளி மாநிலத்திலையும் பக்கத்து ஊர்களில் உள்ள மக்களும் சிவபெருமான அருளை பெற்று செல்றாங்க. இந்த திருவண்ணாமலை கோயில் வரலாறை பத்தி நம்ம முழுமையா பார்க்கலாம். சிவனை போற்றக்கூடிய ஸ்தலங்களில் திருவண்ணாமலை மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலமாகவே கொண்டாடப்படுது. மக்களின் மனதில் உள்ள கவலைகளை போக்கி மக்கள்களின் பாவம்
புண்ணிகளை கவனிக்கக்கூடிய சிவபெருமானின் சிறப்பு வாய்ந்த இந்த தலத்தின் வரலாறை தான் நம்ம பார்க்குறோம். திருவண்ணாமலை கோயில் மிகவும் பழமை வாய்ந்த கோயில். இந்த கோயிலின் மொத்த பரப்பளவு 25 ஏக்கர். இந்த கோயில் 6 பிரகாரங்களை கொண்டது, 9 கோபுரங்களை கொண்டது. இதில் ராஜகோபுரம் நம்ம தமிழ்நாட்டின் 2வது இடத்தில் உள்ளது. மொத்தம் ராஜகோபுரத்தின் உயரம் பார்த்தீங்கன்னா 216 அடியாக உள்ளது. இதோட ராஜகோபுரத்தின் கம்பீரம் மிகவும் அழகாவே காட்சி அளிக்கும். அது மட்டும் இல்லாத சூரியன் வெளிச்சம் நம்மளுடைய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் மூலவர் வரைக்கும் சூரிய ஒளியானது வீசப்படுகிறது. அது மட்டும் இல்லாத நம்ம அருணாச்சலேஸ்வரர் மூலவரின் அருகில் சென்றால் வெப்ப அலை வீசப்படுவதாக மக்களின் நம்பிக்கை. திருவண்ணாமலை கோயிலின் மலையோட சுற்றளவு மொத்தம் 14 கிலோமீட்டர். மக்கள் கிரிவலம் வந்து சிவனை மலையாக வழிபடுகின்றனர். இந்த 14 கிலோமீட்டரிலும் 108 லிங்கங்கள் இருந்தன. இப்போதைக்கு காலங்கள் கடந்த பிறகு பார்த்தீங்கன்னா 8 அஷ்டலிங்கங்கள் மட்டும்தான் இருக்கிறது. இந்த 8 அஷ்டலிங்கத்திற்கும் ஒவ்வொரு வரலாறு உள்ளது. இதை பற்றி நான் உங்களுக்கு தனி பதிவாகவே போடுகிறேன். அதற்கு முன்னாடி இந்த கோயிலின் சில சிறப்புகள் பற்றி பார்ப்போம். இந்த அருணாச்சலேஸ்வரர் கோயில் அருணகிரிநாதர் முருகர் காட்சியளித்த தலமும் இருக்கிறது. நம்ம ராஜகோபுரத்துல இருந்து உள்ள போன உடனே செல்வ கணபதி இருப்பார். அவரை வணங்கிட்டு நம்ம உள்ள போனோம்னா அங்க பாத்தீங்கன்னா அருணகிரிநாதருக்கு முருகர் காட்சியளித்த இடம் என்று சொல்லி எழுதி போட்டு கோயில் இருக்கும். அந்த கோயிலின் வலதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய கம்பம் இருக்கும். அந்த கம்பத்தின் மேல முருகர் பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதருக்கு காட்சியளிக்கிற மாதிரி சிலை வடிவத்தில் அமைச்சிருப்பாங்க. அந்த இடத்துல தான் நம்ம முருகர் பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதருக்கு காட்சியளித்த இடம்னு சொல்றாங்க. அந்த இடத்துல நம்ம போய் வணங்குறதுனால நம்மளுடைய ஆசைகளும் நம்மளுடைய வேண்டுதலும் நிறைவேறும். அது மட்டும் இல்லாம இந்த திருவண்ணாமலையில் 1000 கால் மண்டபம் உள்ளது. ஒவ்வொரு தூண்களிலும் ஒவ்வொரு ஓசை எழுப்பப்படும்னாலும் சொல்லப்படுகிறது. நம்ம ரமணகிரி ஆசிரமத்தை யாராலும் மறக்க முடியாது. திருவண்ணாமலை என்றாலே ரமணர் நினைவுக்கு வரும். நம்ம ரமணர் முதலில் திருவண்ணாமலையில் இந்த கோயிலில் உள்ள பாதாள லிங்கத்துல தான் அவர் பார்த்தீங்கன்னா தியானம் செஞ்சாரு. அவருடைய தியானமானது ஆழ்ந்த நிலைக்கு சென்றதால அவர்களுடைய 2 கால்களும் செயலிழந்து போய் அப்படியே தன்னை ஆழ்ந்த நிலைக்கு செல்றாரு. இதை அறிந்த ராம் சுதாத் என்ற ஆசிரமத்தில் இருந்து ஞானி ஒருவர் நம்மளுடைய ரமரை காப்பாற்றி அவரை குணப்படுத்துகிறாரு. அந்த சிறப்பு மிக்க இடமான பாதாள லிங்கமும் 1000 கால் மண்டபத்திற்கு பக்கத்தில் உள்ளது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம். இந்த தெப்பக்குளத்துக்கு அருகில் பார்த்தீங்கன்னா திருமண மண்டபமும் இருக்குது. இதில் தான் நம்மளுடைய எல்லா பக்தர்களும் வேண்டுதலும் நிறைவேற்றி திருமணம் ஆகாதவங்கெல்லாம் வேண்டி அந்த இடத்துல திருமணம் செய்கிறாங்க. அதற்கு பக்கத்தில் பெரிய நந்தி இருக்குது. இந்த நந்திக்கு மாதந்தோறும் வரக்கூடிய பிரதோஷங்களில் அற்புதமான பூஜைகளும் அலங்காரம் செய்து பக்தர்கள் வழிபடுகிறார்கள். ஒவ்வொரு பிரதோஷங்களும் சிறப்பு. இந்த நந்திக்கு சிறப்பு பூஜையும் சிறப்பு அலங்காரங்களும் செய்யப்படுகிறது. அதே மாதிரி மூலவருக்கு போறதுக்கு முன்னாடி கொடிமரம். இந்த கொடிமரத்தை விழுந்து முதல்ல நந்தி பகவானையும் கொடிமரத்தையும் வணங்கிவிட்டு மூலவரை நம்ம பார்க்கணும். மூலவருக்கு போறதுக்கு முன்னாடி அங்கேயும் ஒரு நந்தி இருக்கிறார். அந்த நந்தி பகவானை வணங்கிட்டு நம்மளுடைய சிவபெருமானை வணங்கிட்டு வெளியில வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லா விதமான பகவான்களும் அங்க இருக்காங்க. நம்மளோட தட்சிணாமூர்த்தி, விநாயக பெருமான், முருகர், ஆண்டாள் அப்படியே சொல்லிட்டு போனீங்கன்னா ஏகப்பட்ட தெய்வங்களும் அங்க இருக்குது. நம்ம துர்க்கை தேவி, தட்சிணாமூர்த்தி, ராகு பகவான் இவங்களெல்லாம் வணங்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம அம்பாலை பார்க்கலாம். இந்த திருவண்ணாமலை கோயில் மட்டும்தான் அம்பாளுக்கு சிறப்பும் இருக்குது. இந்த திருவண்ணாமலை கோயில்ல
அம்பாளுடைய கருவறைக்கு முன்னாடி தீமிதி திருவிழாவும் ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறுகிறது. அது மட்டும் இல்லாம சித்திரை மாதத்துல வரக்கூடிய உற்சவத்தில பார்த்தீங்கன்னா, சாமி அம்பாளுக்கும் ஐயனுக்கும் பூ தூவும் திருவிழாவும் கொண்டாடப்படுகிறது. அழகா பொம்மைய உருவாக்கி அதுல பூ போடுற நிகழ்ச்சி இருக்கும். இந்த திருவிழா மிகவும் விமர்சையா நடைபெறும். கார்த்திகை தீபத்தில் எப்படி சிறப்பு வாய்ந்த திருவிழாவோ அந்த மாதிரி இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய உற்சவம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததா இருக்கும். அப்படியே இந்த 6 பிரகாரங்களிலும் ஒவ்வொரு சிறப்புகள் நிறைந்திருக்குது. நம்ம திருவண்ணாமலை கோயில்ல 2 தெப்ப குளம் இருக்குது. 9 கோபுரங்களையும் நம்ம தல விருட்சமாக வணங்கக்கூடிய மகிழ மரம். இந்த மகிழ மரத்துக்கு பக்கத்துல நவகோபுர தரிசனம்னு ஒரு இடத்த ரவுண்டா வரைஞ்சிருப்பாங்க. அந்த இடத்துல நின்று நம்ம பார்த்தோம்னா 9 கோபுரங்களும் தெரியும். அந்த வட்டத்தை விட்டு நீங்க கொஞ்சம் தள்ளினீங்கன்னா அந்த நவகோபுர தரிசனம் நமக்கு கிடைக்காது. ஆனா அந்த குறிப்பா அந்த வட்டத்துல மட்டும் இருந்தீங்க பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றி இருக்கிற 9 கோபுரங்களும் ஒரே இடத்துல நம்ம தரிசனம் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல சிறப்புகளையும் இன்னும் முக்கியமான விஷயங்களும் ஒளிந்திருக்கக்கூடியதான் நம்ம திருவண்ணாமலை கோயில். நம்ம அண்ணாமலையரை பற்றி பேச இந்த ஒரு வீடியோ மட்டும் போதாதுங்க. இன்னும் நம்மளுடைய திருவண்ணாமலையோட சிறப்புகளை பற்றி அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் நல்ல ஒரு பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன்.